தமிழ் சினிமாவில் 7 திரைப்படங்களை மட்டுமே இயக்கி மத்திய அரசின் 5 தேசிய விருதுகள், 3 பிலிம்பேர் தென்னிந்திய விருதுகள், தமிழக அரசின் மாநில விருது என பல விருது வெற்றி காட்டி சாய்த்தவர் தான் இயக்குனர் வெற்றிமாறன். தற்போது 50 வயதாகும் வெற்றிமாறனை பொறுத்தவரை கடலூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். சினிமாவுக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்த வெற்றிமாறனின் தந்தை கால்நடைத்துறையில் வேலை பார்த்து வந்தார். அவரது தாயார் ஒரு நாவல் ஆசிரியராக இருந்தார். சென்னை லயோலா கல்லூரியில் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படித்துக் கொண்டிருந்த வெற்றிமாறன் அங்கு தன்னுடன் படித்த ஆர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஒருமுறை தன்னுடைய கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த இயக்குனர் பாலு மகேந்திராவின் கருத்தரங்கில் கலந்து கொண்ட வெற்றிமாறன் பின் நாட்களில் அவரின் உதவியாளராகவும் மாறிப்போனார். பல ஆண்டுகள் இயக்குனர் பாலு மகேந்திராவின் உதவியாளராக பணியாற்றிய வெற்றிமாறன் பாலு மகேந்திராவின் இயக்கத்தில் தனுஷ் கதாநாயகனாக நடித்த அது ஒரு கனாக்காலம் திரைப்படத்தின் மூலம் தனுஷிடம் நட்பு ரீதியாக பழக தொடங்கினார். அதன் பின்னே தனுஷை வைத்து பொல்லாதவன் திரைப்படத்தை இயக்கிய ஒரு இயக்குனராகவும் அறிமுகமானார் வெற்றிமாறன்.